Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. எபிசோட் இந்த மாதிரி நைட்ஸை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நைட்ஸ்னா யாருன்னா இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸை பற்றி, அதாவது அந்த பாத்தை நோக்கி போகிறவங்க, அவங்களோட மொத்த லைஃப்பை வந்து டெடிகேஷன் பண்ணுவாங்க. அப்படி பார்த்த நைட்டுக்கு 3 கேட்டகரி இருக்குது. ட்ரெயினி, அப்ரசன்டி நைட், அப்புறம் அஃபிஷியல் நைட். இதை வச்சு தான் வந்து ஒருத்தவங்களை வந்து ஸ்கில்லை வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதுலேயும் அஃபிஷியல் நைட்டை பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து ஃப்ரீயாக அவங்களோட ஆராவை யூஸ் பண்ண முடியும். அந்த ஆராவை வச்சு ஈஸியாக எல்லாத்தையும், அதாவது ஒரு மவுண்டனே வந்து ஸ்லைஸ் பண்ணலாம். ஏன் அவ்வளோ பெரிய அந்த கேஷுவல் டவரை கூட ஈஸியாக வந்து வெட்டிடலாம். அது வெறும் அவங்களுக்கு பேப்பர் தான். அவங்களெலாம் டிரான்ஸ்ஜெண்டர் பீயிங்னு சொல்லுவாங்க. மீசக்காரன் வந்து நம்ம ஹீரோ பற்றி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சிரிச்சுக்கிட்டு என்ன சொல்கிறான்னா, ஆமாம் கரெக்டு தான், இங்கே இருக்கால இவன் தான் வந்து அப்ரசன்ட் நைட்டு, இவன் வந்து அந்த பிளாக் ஸ்னேக் பாஸோட கொஞ்சம் க்ளோஸான பவர் லெவலில் இருக்கிறவன், நீங்களா செத்தீங்களா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கான். ஓ அப்போ நீ அப்ரசன்ட் நைட்டு தானா அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான். அது சரி, அந்த நைட்டு அமைதியாக இருக்கான். அதனால தான் வந்து உன்னோட ஆரா லைட்டாக வரதை பற்றி என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு அப்போ நம்ம ஹீரோ சொல்லும் போது, என்னது இவனுக்கு இப்படி தெரிஞ்சிச்சு, நான் ஆரா வந்து மெட்டீரியலைஸ் தானே பண்ணி வச்சுருந்தேன், மெட்டீரியலைஸ் பண்ண ஆரா வந்து வெளியே வர்றதுக்கு யாருனாலும் சென்ஸ் பண்ண முடியாது எப்படி அப்படின்னு அந்த நைட் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, ஓ அப்போலாம் நீ வேறு அப்ரசன்டி தானா, என்னடா நீ அஃபிஷியலாக இருக்க முன்னாடி உன்னை வெளியே பற்றி துரத்தி விட்டாங்க போலையே அப்படி அவன் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கப்பா. அந்த சார் மீசக்கார அது, சார் இவனுக்கு எவ்வளோ கஷ்டம் ஆகும் நீங்கள் வந்து இவனை டிஃபீட் பண்ண அப்படின்னு கேட்கும்போது அந்த நைட்டை வந்து ப்ரொவைட் பண்ணனால அவனுக்கு கடுப்பாக வருது. அவன் மைண்டுக்குள்ளே அப்ரசன்ட்டு அப்படின்னு போயிட்டு இருக்கா. டேய் நான் அதை அப்புறம் பற்றி யோசிக்கிறேன், இவனை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகம் வந்து நம்ம ஹீரோ அடிக்க வந்துக்கிட்டு இருக்கான். உன் வாயை வெட்டி எடுக்கிறேன்டா அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அது கேஷுவலாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அது கிட்ட வரும்போது நம்ம ஹீரோ அப்படியே டாச் பண்ணுறான். அவ்வளோதானே இவன் அப்படின்னு பார்க்கும்போது அவன் கீழேருந்து அப்படியே ரெடியாக நம்ம ஹீரோ கோலவெறியில் பார்த்துக்கிட்டு இருக்கான். ரைட், நம்ம ஹீரோ வந்து வெட்டிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அதுலேருந்து அசால்ட்டாக எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான். இவன் ஸ்கில்லை வச்சு பார்த்தா என் அப்ரசன்ட்டிக்கு ஒரு ஒர்த்து தான், இவன் மூவ்மெண்ட் கொஞ்சம் வைடாக இருக்குது, அட்டாக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக தான் இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு ஹீரோ ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த நைட்டோட ஸ்வாடில் ஆரோ இன்ஃபியூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ அதுலேருந்து டாச் பண்ணுறான். நான் ஆல்மோஸ்ட் என்னோட லிமிட்டுக்கு வந்துட்டேன், என் பாடி இதுக்கு மேலே போக மாட்டுது. அப்போனா நான் வந்து என்னோட ஸ்டாமினா தான் என்ஹான்ஸ் பண்ணி ஆகணும், நான் என்னோட ஸ்டாமினாக்கு ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அந்த சைடு அந்த நைட் வந்து யோ பிராட் எவ்வளோ தைரியம் இந்த அட்டாக்லேருந்து தப்பிச்சிருப்பேன் அப்படின்னு வந்து அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அந்த நேரப்போ அவனோட ஆரோ இன்னும் அதிகமாக்கிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது அந்த சைடு நம்ம ஹீரோ அது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சீக்ரெட் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக வந்து அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரப்போ நம்ம ஹீரோ கிட்ட வரும்போது நம்ம ஹீரோ அதை அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போனா எனக்கு வேறு வழி இல்லை, இந்த அப்ரசன்ட்டுக்கு எதிராக தான் அதை நான் யூஸ் பண்ணி ஆகணுமா அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல வந்து டோரோகோ அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. இது என்ன நடக்குது, யார் இது அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தன் வந்து வெட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் நான் இந்த மாதிரி எல்லா ஹியூமன்ஸும் வெட்டிக்கிட்டே வந்தா எனக்கு இந்த உலகத்தில் ஃபன்னே இருக்காது, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான். அவன் தான் லெஜெண்டரி கில்லர், மாஸ்டர் ஆஃப் பிளேட் ஆஃப் டெத், ஃபேண்டம் அசாசின் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் வரும்போது அப்போ அந்த ஃபேண்டம் அசாசின் வந்து, அதுக்கு தான்டா அவன் வாயை மூட சொல்கிறேன், நீ என்ன எப்போ பார்த்தா தொட பேசிகிட்டு இருக்கா, சும்மா அமைதியாக இல்லைன்னா செத்துப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நேரப்போ நம்ம ஹீரோ கேஷன் நிற்கிறான், காற்று மட்டும் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ எதுவும் பேசலையா, ஓ அப்போ நான் பேசுகிறவனுக்கு புரியல, அப்போனா உன்னை நான் இந்த இடத்துல கொண்டுறேன் அப்படின்னு நாங்கள் சைக்கோ தரமாக நம்ம ஹீரோ கொலை பண்ண வந்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரப்போ நீ தான் உன்னோட சாவை கேட்ட, அதனால் என்னோட சீக்கிரம் டெக்னிக் வச்சு உன்னை முடிக்க போகிறேன், இது வந்து நீ பார்க்கறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், உன்னோட உடம்புக்குள்ளே இருக்க எல்லா வைட்டல் பாயிண்ட்லாம் பார்த்து அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோட உடம்புக்கு அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சீக்கிரம் டெக்னிக் பிளேட் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரெண்டாக வெட்டிக்கிட்டு இருக்கான். வெட்டும்போது அப்போ நம்ம ஹீரோ வெட்டிட்டு அங்கே போயிட்டு அவன் என்ன சொல்கிறானா, இந்த மாதிரி ஈஸியாக ஹியூமனை ஸ்லைஸ் பண்ண முடியும், ஒரு ஹியூமனை வந்து ஒரு சிம்பிளான உட்டன் நைஃபை வச்சு கூட ஸ்லைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த அசாசின் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே விழுந்துட்டேன். நீ முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்கணும் நான் யாருன்னு, இப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த நேரம் அப்போ அந்த அசோசியனுக்கு எதுவும் சவுண்டு கேட்குது. அவன் அப்படியே திரும்பி பார்க்கும்போது என்னது இது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ தான் அப்போ ஒரு கோலாக இருந்திருப்பால, நீ நல்லா தான் ஸ்லைஸ் பண்ண, நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு எந்திரிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போனா நீ ஒரு அண்டத்தா அப்படின்னு வந்து அவன் பயந்துக்கிட்டு இருக்கும்போது, நீ கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எனர்ஜி யூஸ் பண்ணுறான். அது மூலமாக அவன் பயந்துக்கிட்டு இருக்கான். என்ன நடக்குது அப்போ நான் யோசிக்கும் போது நம்ம அசாசின் எப்படி நம்ம ஹீரோ வெட்டினானோ அதே மாதிரி நம்ம ஹீரோ வெட்டுறான். இது என்னோட சீக்கிரம் டெக்னிக், எப்படி என் டெக்னிக் வச்சு என்னையும் கூட பண்ணிட்டியா அப்படின்னு வந்து அவன் சைக்கோ தரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இல்லை வாய்ப்பு இல்லை அப்படின்னு இன்னொருத்தவன் பார்த்தா இந்த சைடு அப்ரசன்ட் நைட்டு அதே அட்டாக்லாம் செத்து போயிட்டான். அதாவது நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுது. அப்போ தான் நம்ம ஹீரோட இன்னொன்று எபிலிட்டி சொல்கிறாங்க, நம்ம ஹீரோனால எந்த அட்டாக்கை பார்க்க முடியுமோ அந்த அட்டாக்கை அவனால் லான்ச் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கை முழுசாக பார்க்குறோம்.
தான் எல்லா எனிமியுமா தான் சொல்கிறான். அவங்கனால நம்ப முடியாமல் செத்து போகிறாங்க. என்ன பண்ணுறது, நான் பிளாக் நைட்டாக இருந்தனால இந்த மாதிரி ஒரு எபிலிட்டி எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அது போக அப்போது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த மீசக்கதை வந்து பயந்துக்கிட்டு இருக்கான். என்ன இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் கழிச்சு பார்த்தா அவன் உடம்புல வெறுத்துக்கிட்டு இருக்கேன். என்னை மன்னிச்சிருங்க த கிரேட் செகண்ட், நான் அவங்க வந்து ஒரு டிஸ்ஆனர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை வந்து முட்டிக்கிட்டு இருக்கான். என்னை மன்னிச்சிருங்கன்னு. பின்னாடி பார்த்தா மிச்சம் ரெண்டு நைட்டு தான் இருக்காங்க. ஒருத்தனை கையில் காலில் அவங்க பேண்டேஜ் போட்டு ரெடியாக இருக்காங்க. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல் அந்த மீசக்காரன் என்ன சொல்கிறான்னா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இதுக்காக இதை வச்சுக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா அந்த சைடு எக்கச்சக்கமான ட்ரெஷர் வந்து நம்ம ஹீரோக்கு காம்பன்சேஷனாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் ஆக்சுவலாக இவன்ட்டு அப்பாலஜி வாங்க தான் வந்தேன், ஆனால் இவன் ஆஃபர் பண்ணியிருக்கான், பரவாயில்ல இனி நம்ம எடுத்துப்போம். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் பத்தலை இருந்தாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான்னா, அந்த சைடு வந்து பின்னாடி இருந்து யாரும் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. டேய் சீக்கிரம் வா, நீ அங்கே தான் இருக்கான்னு தெரியும், வந்து இதெல்லாம் பிக் பண்ணுற விக்டர் அப்படின்னு சொல்லும்போது எஸ் மாஸ்டர் அப்படின்னு இவ்வளோ நேரம் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தால நம்ம ஹீரோக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட தெரியுது இதை வச்சு பார்த்தா. அப்போ அந்த நேரம் அப்போ விக்டர் அங்கே இருக்க எல்லா ரிவாலையும் எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் என்ன நினைக்கிறான், ஏன்னா நம்ப முடியல, என் கண்ணால் பார்த்த மாதிரி நம்ப முடியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ வெட்டினதை. அது விக்டர் பார்த்து ஷாக்காக இருப்பான். என்ன ஸ்வாட்டுக்கு இங்கே இவர் யூஸ் பண்ணாரு, இவர் தான் எதுவுமே பண்ண மாட்டாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது 2 பேர் வெளியே போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த 3 பேர் வெளியே வந்துட்டு நம்ம ஹீரோஸை வந்து பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு வந்து ஒரு மரியாதையில் சொல்லிட்டு இருக்காங்க ஏதாச்சும் ஆச்சுன்னா. அப்போ அந்த சைடு நம்ம ஹீரோ முன்னாடி போகும்போது இது எல்லாத்தையும் வந்து தூக்கிட்டு வர விக்டர் என்ன சொல்கிறேன்னா, நான் இந்த மாதிரி காசை நான் என் வாழ்க்கையிலே பார்த்ததில்லை, இவ்வளோ காசா அப்படின்னு இருக்கும்போது அந்த சைடு அந்த மீசக்காரன் என்ன யோசிக்கிறான்னா, இந்த பிராட்டி எப்படி இங்கேருந்து வந்தால் வேறு வழியில் இவன் இங்கேருந்து போனதுக்கு அடுத்து அந்த பாஸ் ஸ்னேக் இருக்குது, கண்டிப்பாக அந்த பிளாக் ஸ்னேக்கோட பாஸ்ட்டை சொல்லணும் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு டக்கு அவனோட காதை வெட்டுறான். அவன் அப்படியே கத்துறான், காசை வாங்கினதுக்கு அடுத்து உன்னோட பனிஷ்மெண்ட்டே நான் மறந்து போயிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சீக்ரெட் டெக்னிக் பிளேட் ஆஃப் டெத் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்கான். அது வந்து என் காது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அது நேரப்போ சரி போய் சொல்லு அந்த பிளாக் ஸ்னேக்கிட்ட, நீ வந்து என்னோடய ஃபேமிலி மேலே ஏதாச்சும் கை வைக்கணும்னு நினச்சனா இந்த நிலமை தான் அவனுக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து மிரட்டிட்டு போகிறான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த மீசக்காரன் வந்து கண்டிப்பாக அனுபவப்பா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு வழியில் நான் அழுதுகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் அவனோட சர்வெண்ட் விக்டரும் போய்கிட்டு இருக்காங்க. ஹீரோ போயிட்டு இருக்கும்போது ஹீரோட ஷேடோவில் மட்டும் எக்கச்சக்கமான டெட் பாடிஸ் தெரியுது. அதில் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, எனக்கு நல்லா அவார் இருக்குது, அதாவது நான் பாஸ்ட்டில் என்ன தான் சின் பண்ணானோ அது வந்து எதுவுமே மாற போகிறது கிடையாது, ஆனால் என் லைஃப் போகிற அளவு என்னோடய ஃபேமிலி நான் கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன் அப்போ நம்ம ஹீரோ நினச்சிட்டு வா விக்டர் வீட்டுக்கு போகலான்னு சொல்லும்போது எஸ் யங் மாஸ்டர் அப்படின்னு அவனு வந்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரப்போ அப்படியே அந்த சன்செட் ஆகுது. அப்புறம் இடத்த காமிக்கிறாங்க, லியான் பம் மார்ச் அப்படின்னு ஒரு இடத்த காமிக்கிறாங்க. பிரதர் இதை கேட்டிங்களா, எப்படி நல்லா இருக்குல்ல, பெயினில் தான் எப்பயுமே லவ் இருக்குமா அப்படின்னு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கான். டே நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க, ஏன்டா மூஞ்சி எப்படி வச்சுக்கிட்டு இருக்க, நீ ஏதாச்சும் பேட்டில் போக போறியா அப்படின்னு நாங்கள் பின்னாடி இருக்கவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் போய் என்னோட உண்மையான லவ்வை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கான். ஸோ இவன் தான் போன லைஃப்பில் வந்து நம்ம ஹீரோட அக்காவை வந்து மேரேஜ் பண்ணுறதுக்காக இழுத்துட்டு வந்திருப்பாங்க. அதுதான் இங்கே நடக்குது. ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது. இது ஸோ மான் வந்து இடையில கட்டாகிற மாதிரி இருக்கும். அது காரணம் அங்கே இருக்கிறதா நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அந்த அசசின் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வேறு குரூப்பு, நம்ம ஹீரோ வேறு குரூப்பு. அவன் எப்படி வந்திருப்பான்னா, அங்கிட்டு அவன் வந்து ஒரு சைக்கோக்காரனால எல்லாத்தையும் கொலை பண்ணிக்கிட்டு இருந்தான். நம்ம ஹீரோ அங்கிட்டு வரும்போது நம்ம ஹீரோ கொலை பண்ண வந்தான். பட் நம்ம ஹீரோக்கு இருக்கிற எபிலிட்டி மூலமாக அவன் செத்துட்டான். ஸோ நம்ம ஹீரோக்கு இருக்கிற ஒரு மெயினான எபிலிட்டி என்னென்னா, மற்றவங்க எந்த அட்டாக் யூஸ் பண்ணாலும் நம்ம ஹீரோ வந்து அதை பார்த்தா போதும் அதை அசால்ட்டாக நம்ம ஹீரோ செஞ்சு முடிச்சிடுவான். பட் அந்த அட்டாக் அவன் முழுசாக பார்க்குறான். இந்த கான்செப்டை மட்டும் நான் வச்சுக்கோங்க, ஏன்னா இதுக்கடுத்து இந்த மாதிரி வரும். ஸோ பை கைஸ்.